குட் மார்னிங் நட்புக்களே. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளான முறையில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் போடுறேங்க. இது வந்து 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இந்த சாம்பாரை துவரம்பருப்பு கழுவிட்டு நான் குக்கரில் வச்சுக்கிறேங்க. ஒரு மடங்கு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் இது துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் ஜீரகம் 4-5 பல்லு பூண்டு போட்டு ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். துவரம்பருப்போட எப்பயுமே பாசிப்பருப்பு நல்லது. துவரம்பருப்பு சமைக்கிறா இருந்தாலும் அதை வறுத்து சமைச்சா ரொம்ப நல்லதுங்க. நான் இப்போ வறுத்து தான் போட்டிருக்கேன். ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன். ஆனால் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லா சாம்பார்லேயும் சரி புளிக்குழம்புலையும் சரி நான் லாஸ்ட்டில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு எடுத்துருவீங்க. அது ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம சூப்பாக டெய்லி வச்சு சாப்பிட முடியாது, அதனால் டெய்லி உணவுல இப்படி சேர்த்துக்கலாங்க. ஒர்க்கிங் உமன்ஸு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருங்க. பாருங்கள், நான் கொஞ்சோண்டு கீ போட்டுக்கிறேன். எண்ணெயே போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் காய்ச்சின கீ இருக்குது. சாம்பாருக்கு பருப்புக்கு கீ தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கிறேங்க. கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சம். அப்புறம் ரொம்ப கம்மியாக வெந்தயம், சும்மா 4-5. அப்புறம் ஜீரகம் நல்லா பொரிச்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கின பின்னாடியும் நான் வெட்டி வச்சுக்கிறேன் அவரைக்காயும் முருங்கைக்காயும் போட்டுக்கிறேங்க. வதங்கினா போதுங்க. அது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. காயெல்லாம் இப்படி தண்ணி விட்டு வதங்க ஆரம்பிக்கிறப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும். குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, 3 தக்காளி, அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு வேக வச்சுலாங்க. வெஜிடபிள்லாம் ஓரளவுக்கு குக்காக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் முருங்கைக்கீரை ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்கீரையை போட்டுக்கலாங்க. நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருவேங்க எப்பயுமே. நீங்கள் வந்து வைக்கிற சாம்பார் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நான் சாம்பார் அதிகமாக வைக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து ஃபஸ்ட்லேருந்து வேகக்கூடாது. முருங்கைக்கீரை ரொம்ப வெந்துச்சுன்னா அதில் சத்துக்கள் போயிடும். நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பை அப்படியே கொட்டிக்கலாங்க. எப்பயுமே கட்டி பெரிய வாங்கி பொடிச்சு வச்சுருப்பேங்க, அது போட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. கமன்னு மணக்கிற சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் இப்போ கூட பார்த்துட்டு போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு கொதி விட்டுக்கலாங்க, போதும். பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சத்துக்களும் நிறைஞ்ச சாம்பார். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக முடிஞ்சிடும். சாம்பார் மசாலா தேவையில்லை, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இருந்தாலே போதுங்க. ஓகேங்க, தேங்க்யூ, பபாய், டேக் கேர், see you on my next video.